என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் வானத்திலே, மண்டியிடுவேன் வானத்திலே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என்னை வந்தீரையா, என்னை தேடி என்னை வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் பாதத்திலே, மண்டியிடுவேன் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. உங்கள் யாவருக்கும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு அருமையான நாள். இயேசு உயிர்த்தெழுந்தார். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். நான் ரொம்ப ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆஃபீஸ் வச்சேன். ஒரு ஆஃபீஸில் ஒரு ஆஃபீஸ் பாயை போட்டேன். அவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தில் இருந்தான். சார் எனக்கு இதை வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டான். அவனுக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் தெத்தி பேசுவான். அவனை நான் போட்டோன்னே நான் ஆஃபீஸில் இல்லாத போது அவங்க வந்து கேட்பாங்க, எங்கே சார் அப்படின்னு கேட்பாங்க. அவர் பூட்டாருங்க அப்படின்வோம். என்னங்க பூட்டாரு அப்படின்னோடனே எல்லாரும் போயிட்டாருன்னு சொன்னதுக்கு வராது, பூட்டாருங்க அப்படின்னு சொல்லுவான். போயிட்ட உடனே ஐயோ என்ன ஆச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி, என்னையா ஒரு ஆஃபீஸில் ஒரு பையனை போட்டிருக்கிற, எப்போ கேட்டாலும் பூட்டாருன்றான், போயிருக்காரு வந்துடுவார்னு சொல்ல மாட்றானே அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் உட்காந்துருக்க பார்த்தா பூட்டாரு அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்குறீங்க. நீங்கள் பூட்டாரு இல்லை, ஆண்டவர் வந்துட்டார். ஆண்டவர் நம்மோடு கூட அவர் என்ன செய்கிறாரு, இருக்கிறார். நான் ஒரு முறை கல்லறைக்கு போகும்போது ஒரு கல்லறை அடக்கம் பண்ணிட்டு வரும்போது ஒரு அம்மா கல்லறையை பிடிச்சி அழுதுட்டு இருக்குது. ரொம்ப பரிதாபமாக அழுதா, ஏங்க நீங்கள் இருந்திருந்தா அப்படி நடக்குமா, நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்களே, நீங்கள் என்னை கவனிக்காமல் விட்டுட்டு போயிட்டீங்களே, நீங்கள் வந்து பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, சும்மா இருக்கிறீங்களேன்னு சொல்லிட்டு அந்த கல்லறையை பிடிச்சி ஒரே அழுக. ரொம்ப பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பெரிய விடுதலையை வைத்திருக்கிறார், நமக்கு ஒரு ஆதரவை வைத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்தார், சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். ஆமென். சொல்லிட்டு செய்கிற தேவன். ஆமென். சொன்னார் உயிர்த்தெழுவன், பலமாய் ரூபிக்கப்பட்டவர். அதாவது பிதாவுடைய குமாரன், பிதாவுடைய சுதன், குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டார். ரொம்ப ஸ்ட்ராங் எவிடன்ஸ், சரியான சாட்சி. என் உலகத்தில் ஒரு சாட்சி ரெண்டு சாட்சி இல்லை. சாதாரணமாக ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டான், ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா என்ன செய்வாங்க, இந்த சட்டத்தின்படி 2 சாட்சிகள் வேணும். பழைய ஏற்பாட்டிலே 2 சாட்சிகள் உண்டு. அதே தான் இந்த சட்டம் இருக்குது. இந்தியன் பீனல் கோட்ல என்ன சொல்கிறாங்க, 2 சாட்சி. நீ அவர் இது நடந்துச்சா நடக்குதியா அப்படின்னு சொல்லி 2 சாட்சி. ஆனால் வேதாமத்தின்படி எத்தனை சாட்சி தெரியுமா? 500 சாட்சி. உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க, 500 சாட்சி. 500 பேர் வந்து சொல்றாங்க சாட்சி, இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிர்த்து. அப்படியா தெரியும்? நான் பார்த்தையா, நான் பேசினையா, நான் அவரு கூட சாப்பிட்டையா,
அவரோடு கூட நான் தூங்கினேன், அவரோடு கூட நான் நின்னதை பார்த்தேன்னு சொல்லிட்டு 500 பேர் சாட்சி அங்க நிறுத்தினார். அப்ப பலமா ரூபிக்கப்பட்டார். ஸ்ட்ராங் எவிடன்ஸ், சரியான எவிடன்ஸ், இயேசு உயிர் தெழுந்தார் என்று சொல்லி நிரூபணமானது. இயேசு ஏன் மரத்தில் அடிக்கப்பட்டார் பாருங்கண்ணா. இயேசு மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் அவன் மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்ற வேதம் சொல்லப்படுகிறது. இயேசு நமக்காய் மரத்திலே அவர் தூக்கப்பட்டார். ஏன் மரத்தில் தூக்கப்பட்டார்? ஏன் தூக்கப்பட்டார் அப்படின்னா, ஏவாள் மரத்து மேல ஏறினா. மரத்து மேல எப்படி ஏறினா? அவன் கைகளையும் கால்களையும் உபயோகப்படுத்தி மேலே ஏறினான். அப்படி அதனால அந்த கைகளும் கால்களையும் உபயோகப்படுத்தி ஏறினதால அதற்கான சாபமாய் இயேசு 2 கால்களிலும் 2 கைகளிலும் ஆணிகளாலே கடவப்பட்டார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் என்ன செய்யறான்? கைகளினாலே அந்த பழத்தை பறிக்கிறாள். அப்ப பறிக்கும் பொழுது அதற்கு அவர் பிரத்யட்சம் பண்ணுகிறார், அதற்கு உத்தரவாதம் கொடுக்கிறார். 5 காயங்கள் அவள் ஏற்றுக்கொள்கிறார். 5 காயங்கள் அவருடைய சரீரம் புலக்கப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அந்த ஏவாள் அந்த பழத்தை எடுத்து எப்படி சாப்பிட்டுருப்பா? கடிச்சு சாப்பிட்டா. அப்படியே கடிச்சு நொறுக்கி அந்த பழத்தை சாப்பிட்டா. அதற்கான விளக்கரை என்ன பண்ணாரு? இயேசுடைய தலையிலே 32 முள்கள் அடிக்கப்பட்டதாய் வேதாகம் சொல்லுகிறது. அது எதை குறிக்கிறது? 32 பல்லு இருக்குது. எத்தனை பல்லு? அன்னைக்கு கூட டென்டிஸ்ட் கேட்டேன், எண்ணி பார்த்தீங்களா? 32. எல்லாருக்கும் 32 இருக்குது, ஒரு சில பேருக்கு கம்மியாக கூட இருக்கும் அப்படின்னாரு. 32 பல்லு இருக்குது. 32 பல்லு கடிச்ச அந்த பழத்துக்கு 32 முள்ளு, ஆரங்கலம் நீல முள்ள தலையில வச்சு அடிச்சு அவர் தலையில இறக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, மரத்தில் அவர் ஏறும்போது அவர் அந்த சரீரத்தை பிடித்து ஏறினதுனால அவருடைய சரீரம் முழுவதும், முழு சரீரமும் சாபத்துக்குள்ளாக்கப்பட்டதுனால, இச்சைக்குள்ளாக்கப்பட்டதுனால முழு சரீரத்திலையும் தாங்க ஒண்ணாத காயங்கள் அங்கே உண்டாகினது. கிட்டத்தட்ட வேதாத்தின்படி 5700 டீப் வூண்ட்ஸ், ஆழமான காயங்கள். அது மாத்திரமல்ல, சாதாரணமாக பழத்தை பறிச்சிங்கன்னா அப்படியே புழிஞ்சு சாப்பிடுவான். ஆரஞ்சு பழத்தை கொடுத்தா சாப்பிடுங்க, ஆப்பிளை சொன்ன சுவைச்சு அந்த சாறு அப்படியே புழிஞ்சு சொன்னான். ஒரு சொட்டு கூட கீழே விடாது. நல்லா வாயை மூடிட்டு சாப்பிட்றான். சொட்டு ஒரு ரசம் விழுந்துடக்கூடாது, அந்த சாறு விழுந்துடக்கூடாது, புழிஞ்சு சாப்பிடுவாங்க. இயேசுடைய ரத்தம் புழியப்பட்டது. பழம் புழிந்தது போல, ஜூஸ் புழிஞ்சது போல அவருடைய ரத்தம் பரிபூரணமான அவ்வளவு சரீரத்தில் இருக்கிற அத்தனை ரத்தம் புழியப்பட்டது. மரத்திலே தூக்கப்பட்டவன் அந்த ஏவாள் செய்த அந்த பாவத்திற்கு, ஏவாள் செய்த சாபத்திற்கு இயேசு கல்வாரி சிலுவையில் அந்த மரத்தின் மேல் தூக்கிடப்பட்டார். அது மாத்திரமல்ல, பாருங்க, அவ்வளோத்தையும் அவர் சரீரம் முழுவதும் புழிக்கப்பட்டது, முழுவதும் அடிக்கப்பட்டது. அதற்கான விலக்கிரயத்தை செலுத்தினார். அது மாத்திரமல்ல, அவள் இச்சித்தாள். அவள் இச்சை எங்கிருந்து வருது? இச்சை எங்கிருந்து வருது? இருதயத்தின் ஆழத்திலிருந்து வருது. இருதயத்தின் ஆழத்திலிருந்து இச்சை வரும். பாருங்க, இயேசு கல்வாரி சிலுவையில் தொங்கின பிற்பாடு ஒரு மனுஷன் என்ன செய்யறான்? ஈட்டி எடுத்து விழாவில் குத்துறான்னு ஆழமா குத்திட்டான். இருதயத்துல இந்த லெஃப்ட் சைடு அப்படியே ஒரு குத்திட்டான். அப்படியே தண்ணீரும் இரத்தமும் புறப்பட்டு வந்தது. இது எதை குறிக்கிறது? இயேசு ஆதாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, இயேசு தூங்கி கொண்டிருக்கும் போது பிதாவாகிய தேவன் அவனுடைய விழாவிலிருந்து அவனுடைய விழா எலும்பு எடுத்து ஒரு ஸ்திரியை உண்டு பண்ணி அவளுக்கு துணையாய் கொடுத்தார். இதே விதத்துல பிந்தின ஆதாம் அவர் அங்கே அடிக்கப்பட்ட பிற்பாடு அவருடைய விழா குத்தப்பட்டது எதை காண்பிக்கிறது? விழாவிலிருந்து ஏவாள் எடுக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. ஏவாளாகிய சபை, இந்த சபை ஒரு புதிய சபை உருவானது. ஏவாளாகிய ஒரு புதிய சபை அப்படி உருவாக்கப்பட்டதோ அவ்வளவு அழகாய் உருவாக்கப்பட்டது. அது எப்படி உருவானது? அவருடைய ரத்தமும் தண்ணீரும் வந்தது. அப்ப புதிய சபைக்கு அடையாளம் என்ன? அவருடைய ரத்தம். ஆமென். தான் சொல்லுங்களேன். ரத்தம். புதிய ஏற்பாட்டில் சபைக்கு பேர் எக்லீசியா. எக்லீசியா என்னன்னா ரத்தத்தினால தெளிக்கப்பட்ட சபை, ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்ட சபை, ரத்தத்தினால கழுவப்பட்ட சபை. அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுவின் ரத்தத்தினால உருவாக்கப்பட்ட சபை. ஆமென்.
இயேசுவின் ரத்தத்தினால நீ உருவாக்கப்பட்டிருந்தா எதுவும் ஒன்று அசைக்காது. இது ஆண்டவருடைய திட்டம். இயேசுனுடைய பிந்தின ஆதாமாகிய அந்த இயேசுனுடைய விலாயிலிருந்து நீங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் புரியுது போல. உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. தண்ணி எதை குறிக்குது? ஞானஸ்தானத்தை குறிக்குது. ஞானஸ்தானம் எடுத்து சபையில் உருவாக்கப்படுகிறது. இப்போ இயேசு முடிச்ச உடனே முடியல. இயேசு இறந்த அப்புறம்தான் ஆரம்பமே உண்டாயிருக்கிறது. ஆமென். ஏவாள் உருவாக்கப்பட்டாள். அந்த ஏவாள் உருவாக்கப்பட்டதை பாருங்க. ஆதாம் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஏவாளை உருவாக்கி, அல்லேலூயா, ரொம்ப அழகான எப்படி உருவாக்கியிருப்பாரு. இப்போ இருக்கிற எல்லாம் உலக அழகெல்லாம் தோற்று போயிடும். ஏவாளை உருவாக்குறது அவ்வளோ அழகான ஒரு ஏவாளை உருவாக்கி அப்படி நிறுத்தும் போது வாவ் அப்படின்னு இருப்பான். அல்லேலூயா, சோத்திரம். அதே மாதிரி இந்த புதிய சபை உருவாக்கப்பட்டிருக்கிறது. அழகான சபை. நீங்கள் எல்லாம் அழகானவர்கள், இயேசுவால் உருவாக்கப்பட்டவர்கள், அழகான ஆட்கள். ஆமென். சரி, இப்படி உருவாக்கப்பட்ட இந்த சபை தான் நீங்களாக இருக்கிறீர்கள். அப்ப இயேசுடைய மரணம் ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம், புதிய ஏவாளின் தொடக்கம், புதிய சபையின் தொடக்கம். தொடங்கின ஆண்டவர் ஒரு நாள் முடிக்க மாட்டார். இந்த தொடக்கத்தை ஒருத்தனால் அழிக்க முடியாது, ஒரு நாளும் என்ன செய்யாது, மாற்ற முடியாது. அப்பேற்பட்ட தேவன் தன்னுடைய விலா எலும்பிலிருந்து தண்ணீரை ரத்தத்தை உருவாக்கி ஏவாளை அப்படியே விழாவிலிருந்து உருவாக்கி முந்தின ஆதாம் உருவாக்குனது போல இயேசு பிந்தின ஆதாமாக இயேசு விழாவிலிருந்து கிரையம் செலுத்தி ரத்தத்தை செலுத்தி தண்ணீரை செலுத்தி உண்டாக்கினார். பாருங்க, எல்லா ரத்தத்தையும் புழிஞ்சாச்சு. கொஞ்சோண்டு ரத்தம் இருதயத்துக்குள்ள லங்ஸ்ல இருக்குமா. செத்து போனா கூட அந்த லங்ஸ்ல கொஞ்சம் ரத்தம் உறைஞ்சிருக்குமா. அந்த ரத்தத்தை கூட உனக்கு கொடுத்துருக்குற. சரி, நம்ம உயிர்த்தெழுதல் செய்திக்கு நேராக போவோம். பாருங்க, இயேசு நான் ஏற்கனவே சொன்னேன், 5700 காயங்கள், 5 காயங்கள், தலையில முடி, அப்படியே பாடி இறக்குறாங்க. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் சரியான மரண போராட்டம் முடிஞ்ச உடனே என்ன செய்யறாங்க? நல்லா கவனிங்க. போராட்டம். இயேசு சிலுவையில் அரைஞ்சிட்டாங்கம்மா. இயேசு சிலுவையில் அரைஞ்சு ஆணிலாம் கடவுப்பட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இயேசு சொல்லிட்டாரு, நான் ஜீவனை விட்டுட்டேன்றார். அப்படியே சரீரத்தை இறக்குறாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு தாய்க்கு எப்படி இருக்கும், அங்கே பார்த்துருந்த சீஷலுக்கு எப்படி இருக்கும். அப்படியே இறக்கும் போது அது என்ன உடம்பா எப்படி இருந்திருக்கும். வெள்ளம் முதுகுதுக்கெல்லாம் அப்படியே சும்மா உழுதவன் நிலக்கலமோடு இருந்தது. அந்த சரீரம் ரத்தம் தோஞ்சிருது. அவ்வளோ அழகான முகம் அழுக்கடைஞ்சு ரத்தமாக வடிஞ்சுது. இருதயம் பிளக்கப்பட்டு அப்படியே இறக்குனாங்க. இறக்கும் பொழுது பாருங்க, அந்த வசனங்களை வாசிப்போம். யோவான் எழுதின புத்தகம் 19வது அதிகாரம் 38-42. இவைகளுக்கு பின்பு அரிமத்தியா ஊரானம் யூதர்களுக்கு பயந்ததினால் இயேசுவிற்கு அந்தரங்க சீடனாகிய யோசிப்பு இயேசுவின் சரீரத்தை கொண்டு போகும்படி பிலாத்துவிடத்தில் உத்தரவு கேட்டான். பிலாத்து உத்தரவு கொடுத்தான். ஆகவே அவன் வந்து இயேசுவின் சரீரத்தை எடுத்து கொண்டு போனான். ஆரம்பத்திலே ஒரு இரவில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கதோமு என்பவன் வெள்ளை போலவும் கரிய போலவும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் 33 கிலோ கொண்டு வந்தான். அவன் 40 அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படி அதை சுகந்த வர்க்கங்களோடு துணிகளை சுற்றி கட்டினார்கள். நல்லா கவனிங்க, இயேசுடைய சரீரம் இறக்கப்பட்டுச்சுமா. இயேசு சரீரம் எப்படி இருந்தது? பிஞ்சு போயிருக்குது, உடைஞ்சு போயிருக்குது. சாதாரணமாக வெள்ளை போலம் தான் வச்சு கட்டுவாங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? ஒரு சரீரம் செத்து போச்சுன்னா யூத முறைப்படி வெள்ளை போலம் தான் வைப்பாங்க. ஏன்னா சென்ட் அது, அந்த சென்ட்டு தான் வச்சு அவங்க வந்து வைப்பாங்க. ஆனால் இந்த நிக்கதோம் என்ன செய்யறான்? கரியப்போலம் எடுத்துகிட்டு வரான். கரியப்போலம்னா 30 கிலோ, சாதாரண கிலோ இல்லை. எதுக்கு கரியப்போலம் எடுத்துகிட்டு வந்தான்னாக்க எல்லாத்தையும் வெள்ளை போலம் தான் வைப்பாங்க. இவன் கரியப்போலம் எதுக்கு எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரீரம் பிஞ்சு போச்சு இல்லையா, எல்லாம் தொங்குது. அங்கங்கே அடிச்சு அடியில் முகம் தொங்குது, அந்த தொங்குது, தாழ முடி இடிச்சு அந்த பக்கம் தொங்குது, கை காலெல்லாம் பொழந்து கிடக்குது, இருதயம் இந்த பக்கம் கிடக்குது, முன்னாடி முதுகை பார்த்தா அது அப்படியே பொழந்து கிடக்குது. அப்போ அவன் என்ன சொன்னான், எப்பா இது வந்து சாதாரணமாக சுத்த முடியாது, கரியப்போலம் தேவை. ஏன்னா அது ஒரு ஃபெவிகால் மாதிரி கம்மு, ஒட்டா அப்படியே ஒட்டிக்கும், அப்படியே பிடிச்சிக்கும், அப்படியே ஸ்ட்ராங்காக பிச்சு எடுக்க முடியாது. ஒரு வாட்டி துணியை சுத்திட்டிங்கன்னா, இது எகிப்திய முறையில் இதை யூஸ் பண்ணாங்க. அது எப்படின்னா எம்பாமி, ஒரு சரீரத்தில் வெள்ளை துணியை வச்சு அப்படியே சுற்றி எத்தனையோ மீட்டர் துணி ஆச்சுன்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே சுற்றி கட்டும்போது அதோடு அப்படியே ஒட்டிக்கும்,
பிச்சு கிச்சு எடுக்க முடியாது, ஏன்னா சரீரம் பிஞ்சு போய் கிடக்குது. அதை வந்து ஒட்டுறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா, இந்த பாரம்பரியம். இயேசு சொன்னார் உயிர்த்தெழுவான். ஒருத்தனுக்கும் நம்பிக்கை இல்லை. ஒருத்தருக்கும் இவர் உயிர்த்தோடு எழுந்திருப்பாருப்பா, இவர் மேலே வருவாருப்பா, இவர் சொன்னாரப்பா அப்படின்னு யாருக்கும் எந்த ஐடியாவும் கிடையாது. பாரம்பரியம் பாருங்க இயேசுவை புதைக்குது. பாரம்பரியம் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு விரோதமாக இருக்கிறது. முறைமைகள், மத சம்பிரதாயங்கள், மத காரியங்கள் இயேசுடைய உயிர்த்தெழுத வல்லமைக்கு எதிரானது. பாருங்க, அவங்க தெரியாம செய்யறாங்க. அறியாமைனாலே நல்லது செய்யற மாதிரி வச்சு ஃபெவிகாலை வச்சு தடவி தடவி தடவி, சாதாரணமா ஃபெவிகால் இடத்துல ஒட்டினா பிடிச்சி இழுக்கவே முடியாது. அந்த காய்களை வச்சு அப்படியே 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 சுற்றி முழுசமாக கட்டுறாங்க. தலைக்கு ஒரு துணியை வச்சு நல்லா ரவுண்ட் பண்ணி தலையை தான் பிச்சுக்கிட்டு இருக்குது. அவன் கறியை போல வெள்ளை போல கலந்தவுடனே ஸ்ட்ராங் ஆகி போச்சு. பாண்டிங் 33 கிலோ, கொஞ்சம் நஞ்சமா 39 கிலோ. 1 கிலோ ஃபெவிகால் போட்டாவே பிச்சை எடுக்க முடியாது. 39 கிலோவை இல்லையா? நீங்கள் வந்து இந்த ஃபெவிகாலை பற்றி தெரில. ஃபெவிகால் 39 கிலோ ஃபெவிகாலை ஒரு ஆள் உடம்புல போட்டு சுத்தினா துணியை பிச்சை எடுக்க முடியுமா? பிச்சை எடுக்க பிச்சை வராது. அப்போ பாங்க விஷயத்துக்கு, அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்துல ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் நீங்கள் நிறைய பேர் புதுசாக வந்திருக்கிறதுனால இந்த காரியங்களை சொல்கிறேன், நல்லா கவனிங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டமும் அந்த தோட்டத்தில் ஒருபோதும் ஒருவனும் வைக்கப்பட்டிராத புதிய கல்லறையும் இருந்தது. யூதர்கள் ஆயத்த நாளாக இருந்தபடினாலே அந்த கல்லறையின் அருகில் இருந்தபடினாலும் அந்த இடத்தில் இயேசுவை வைத்தார்கள். இயேசு வச்சாங்க. ரெண்டாவது நல்லா கவனிங்க, யூதர்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு அவருடைய முறைமைகள், யூத முறைமைகள், மனுஷனுடைய யோசனைகள், அந்த சிஸ்டம் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கு அகேன்ஸ்டாகவே இருக்குது, அதுக்கு எதிராக இருக்குது. அப்போ என்ன, அதுக்கப்புறம் என்ன பார்த்தாங்க, புதிய கல்லறை. புதிய கல்லறை பார்த்தீங்கன்னா இயேசு அவர் வந்து அந்த எல்லாத்தையும் சொந்தமாக வாங்கினார். கல்லறை வந்து வாடகைக்கு வாங்கினார் போடுது, வாடகை கல்லறை. அல்லேலூயா, சோத்திரம். ஏன்னா வாடகைக்கு வரவங்க ஒரு நாள் காலி பண்ணி ஆகணும். ஏசு 2 நாள் தான் வாடகைக்கு இருந்தார். ஆமாம், 3 நாள் வாடகை தான். 3ஆம் நாள் கல்லறை கொடுத்துட்டு கிளம்பிட்டார், வெளியில் வந்துட்டார். வாடகை கல்லறை அப்படின்னு போட்டிருக்குது. அந்த வாடகை கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்க. இதை கொண்டு போய் வைக்கும்போது பாருங்கள், அடுத்தது இவன் பாட்டுக்கு ஒரு பாட்டு செஞ்சுட்டான். அடுத்த பாட்டு என்ன செஞ்சான், புது கல்லறை. ஓட்ட உடைச்சல் இல்லை, புதுசாக விட்டுருக்குறாங்க. எங்கே விட்டுருக்குறாங்க? மலையில் விட்டுருக்குறாங்க. நல்லா கவனிக்கணும். நல்ல புது கல்லறையை மலையில் செதுக்கி எடுத்துருக்குறான். அப்போ செதுக்கி எடுத்தா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸ்ட்ராங்காக இருந்தது இல்லாமல் ஒரு பெரிய கல். அவங்க வந்து பண்ணது இது ஸ்பெஷல் கல்லறை. அந்த கல்லறை பார்த்தீங்கன்னா, நான் இது கல்லறை பாருங்கள், அவங்களுக்கு தெரியும் இந்த கல்லறை எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி கல்லறை உடைச்சி எடுத்துட்டு, இது ஒரு இது ஸ்டோன் இப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரித்திர ஆசிரியர்கள். இதை தள்ளி இப்படி மூடிட்டு அந்த பக்கம் இந்த ஆப்பு வைக்கிற மாதிரி அந்த இடத்துல வச்சுருவாங்க. வச்சுட்டா இதை தள்ள முடியாது, ஏன்னா இது உள்ள மாட்டிட்டு இருக்கும். கல்லை வந்து வெளியில் இழுக்க முடியாது, அது வெளியில் வந்து என்ன செய்ய முடியாது, தள்ள முடியாது, எடுக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி ஒரு கல்லை புதுசாக செஞ்சு எடுத்து மாட்டி வச்சிட்டாங்க. அந்த கல் வெளியில் வராது, ஈஸியாக எடுக்க முடியாது. நம்பர் 2 உள்ளே வச்சாச்சு, சேஃபாக வச்சாச்சு. 3வது அவங்க போய் என்ன செய்யணும், ரோம போர்ச்சவர். இதில் பல சரித்திரம் சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட 50 பேர் இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. 50 போர்ச்சவர்கள் அரைவட்ட வடிவில் இப்படி நிற்கிறாங்கன்னா இப்படி தான் நிற்பாங்க. யாராவது கல்லறைக்கு, அல்லேலூயா, கல்லறைக்கு யாராவது செக்யூரிட்டி போடுவாங்களா? யாராவது ரோம போர்ச்சவர், அதுவும் வந்து தேர்ந்த ஆட்களாக போடுறான். ஷிஃப்ட்டு முறை மாற்றி 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 ஷிஃப்டிங், 8 hour ஷிஃப்ட்டில் அங்கே போடுறான். போட்டோடனே 50 பேர் காவல், எல்லாம் பலசாலிகள். அதுவும் காவல் வைக்கிறதுக்கு செக்யூர் ஸ்பெஷல் ஃபோர்ஸ். கேட்டு இப்போ சொல்லுவாங்களே பூனைப்படை, கேட்டு ஆர்மி, கேட்டு படைன்னா கேட் ஸ்குவாட்னா ரொம்ப பயங்கர பவர்ஃபுல்லாங்க, ரொம்ப ட்ரைன்டு, வெல் ட்ரைன்டு. அதில் ரோமர்ஸ் செலக்ட் பண்ணி வெல் ட்ரைன்டு கேட், அதாவது இந்த இதில் காவல் காக்கிறதுல விசேஷித்த அந்த ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்த ஆட்களை போடுறாங்க. அரை வடுவில் இப்படி நிற்கிறாங்களாம். கிட்டத்தட்ட 16 பேர், பயங்கரமான ஃபோர்ஸ், கையில் வெப்பன். ஏன்னா இயேசு வந்தா ஒரே குத்து, அவர் ஏற்கனவே அடித்து பொழந்து போய் உள்ளே வச்சிட்டாங்க. 2வது இவன் என்ன பண்ணிட்டான், 33 கிலோ ஃபெவிகாலை போட்டு தடவி அவன் தூக்கி உள்ளே வச்சிட்டான். இப்போ உள்ளே வச்சுட்டு இப்போ அதுக்கு மேலே அவர் எப்படி எழுந்திருக்கிறது, மூச்சு கீச்சு வருமா, மூக்குக்கெல்லாம் போட்டு வாயெல்லாம் போட்டு கட்டிட்டான். இப்போ அதெல்லாம் பிச்சுக்கிட்டு வெளியே வர முடியுமா? அப்படியே வந்தாலும் இந்த கல்லை உள்ளிருந்து தள்ள முடியாது, அதோடைய சிஸ்டம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த கல் இப்படி மாட்டிட்டு இருக்கும், உள்ளே தானே தள்ள முடியாது. அது இப்படி ரோல் பண்ணி எடுக்கணும்,
அது மாட்டிக்கிட்டு இருக்கும், அது குரூவில் இருக்கும், அதனால் இது எடுக்க முடியாது. உடனே அவர் பாரு, அப்போ இவ்வளோ நடந்துச்சு. நடந்த உடனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயேசு எப்படி வைக்கிறாங்க பாருங்க, சுற்றி உள்ளத்துக்கு வச்சிட்டாங்க. இருட்டு அறை. ஏன் தீப்பொழி வச்சுருக்காங்கன்னா ஜன்னல் கண்ணல் கிடையாது, ஒருவேளை ஜன்னல் வழியாக வந்துடுவாருங்க அப்படின்னு. அதனால் அது ஒரு குகை, இருட்டு அறை. இருட்டு அறையில் இயேசு உள்ளே வைக்கப்படுகிறாள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த பர்டிகுலர் டைமில் பாருங்க, ஆண்டவர் திடீர்னு இவ்வளவு பாதுகாக்கும் போது மின்னல் வெட்டின மாதிரி ஒரு வெட்டு டைம் ஆகிடும், சொல்லிகிட்டே போனாங்க. இயேசு வச்ச உடனே கடைசியாக அந்த நாள் அன்று அந்த நாளில் கரெக்டாக விடிய காலையில் ஒரு மின்னல் வெட்டுது, பளின்னு ஒரு வெட்டுது. வெட்டின உடனே ஒரு தூதன் வரான். வந்த உடனே இந்த 50 பேர் கிட்டத்தட்ட யூத, அதாவது ரோம போர்ச்சவர்கள் அப்படியே மயங்கி அப்படியே சாஷ்டாங்க விழுறாங்க. இப்படி எல்லாம் மல்லாக்க அடிச்ச விழுறானுங்க. விழுந்து அவங்க எல்லாம் விழுந்துடுறாங்க. விழுந்த பிற்பாடு ஒரு தூதன் இறங்கி கல்லை அப்படியே புரட்டுகிறான். கல்லை புரட்டி அங்கே வெளியே போடுகிறான். பாருங்க இயேசு எப்படி நிற்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஹீரோங்க அவர். ஆமென். எல்லா ஹீரோவும் கொஞ்ச நாளில் போயிடும், பல்லுகள்லாம் உழுந்து முடிகடியெல்லாம் போயிடும். நம்ம ஹீரோவை மாற்ற முடியுமா? சோத்ரம். இயேசு தான் என்னுடைய ஹீரோன்னு சொல்லுங்க. கதை நம்ம நம்முடைய கதாநாயகனே அவர் தான், நம்முடைய ரோல் மாடலே அவர் தான். எப்படி ஸ்டைலாக நிற்கிறார் பாருங்க. ஹல்லேலூயா. டேய், எதை வச்சு சுற்றி கட்டினாலும் எல்லாத்தையும் தாட்டிட்டு என்ன செய்வேன், மேலே வருவேன், நான் மறுபடியும் உயிர் தெழுந்த வல்லமையோடு கூட வெளியில் வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் அங்கே நிரூபிக்கிறார். நாள் முடிந்த பிறகு வாரத்தின் முதல் நாள் பொழுது விடிந்த போது மகதலானா மரியாளும் கல்லறை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலிருந்து கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். ஆமென். பாருங்க, கல் சாதாரண கல் இல்லை, இது அம்பிகல், குழவி கல். அந்த கல்லோட வெயிட் 2 டன்னு. எவ்வளோ? 2000 கிலோ. 2000 கிலோவும் அதுவும் எடுக்க முடியாத மாதிரி உள்ள வச்சுட்டான். வச்சுட்டு பொறுத்தாரு, ஒரு தூதம் வரான். வரும்போது பூமி என்ன செய்யுது, ஃபுல்லா ஆட்டம் காடுது, அதிருது. அவன் தோற்றம் எப்படின்னா மின்னல் மாதிரி இருக்குதான். அப்படி பளிச்சுன்னு அப்படி இறங்குறான். அவனுடைய உடை உறைந்த மழையை போல் வெண்மையா இருந்து காவலாளர்கள் அவனுக்கு பயந்ததுனாலே திடுக்கிட்டு செத்தவர்கள் போல ஆனார்கள். ஹல்லேலூயா. இயேசு உள்ள வச்சுட்டு அப்படி வந்தவனை காலையில் ஒரு தூதம் இறங்கி வரான். வந்தவனை என்ன செஞ்சாங்க, எல்லாம் செத்தவனு மாதிரி கீழே விட்டானுங்க. ஏன்? பயம். ஹல்லேலூயா. டர்ரு, பயத்தில் அவன் என்ன செஞ்சானுங்க, அப்படியே பயந்து அப்படியே என்ன செய்ய செத்தவன் மாதிரி விழுந்துட்டான். எல்லாம் டெட் பாடி மாதிரி விழுந்துட்டானுங்க. ரோம போர்ச்சவர்கள் சாதாரண ஆட்கள் இல்லை, பயங்கர வீரம் உள்ளவர்கள், துணிவுள்ளவர்கள், தைரியமானவர்கள். ஆனா தூதம் இறங்குனான்னா என்ன செஞ்சிடும், அல்லு விட்டுரும். ஹல்லேலூயா. அவன் கீழே விழுந்துடுறான், விழுந்து செத்தவனை மாதிரி மாறிடுறாங்க. அந்த தூதர் பெண்களை பார்த்து அதுல இன்னொரு பாயிண்ட் பாருங்க, அந்த வாசலில் இருந்த கல்லை புரட்டி அதன் மேல் உட்கார்ந்தான். கல்லை புரட்டி ஏன் அது மேல உட்கார்ந்தான்? ஹல்லேலூயா. அவன் உட்கார்ந்தான், எடுக்க முடியுமா, தூக்க முடியுமா? அந்த மாதிரி கல் மேலே உட்காந்தானா அது ரொம்ப அருமையான பாயிண்ட், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்னையும் கல் வச்சு மூடி வச்சிருக்கிறாங்க, வெளியே வரமல்ல, உபத்திரவ குகை, அந்த குகை, இந்த குகை. இயேசு சொல்றாரு, அதே உயிர்த்தனுடைய வல்லமை உனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உன்னை எந்த கல் வச்சு மூடினாலும் உன்னை திறக்கிறதுக்கு ஒரு தூதம் வருவான். அதை தூதம் திறந்து விட்டாக்க மறுபடியும் எவனா தூக்கி வச்சிருவான். ஆனா அவன் தூக்கி மேலே ஏறி உட்கார்றான். இனி அந்த கல்லை எவனும் புரட்ட முடியாது, எவனும் திருப்பி மூட முடியாது, எவனும் அந்த இடத்துல வைக்க முடியாது. அது திறந்த கல்லறை. ஆமென். ஏன்னா இதை ப்ரூவ் பண்ணி ஆகணும். மறுபடியும் மூடி வச்சுட்டு இருக்காருன்னு சொல்லி ஏமாத்திரக்கூடாது. அதோட காமிச்சு ஏசுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, உள்ள இருக்காருங்க, இது எடுக்க முடியாதுன்னு சொல்லி எங்கேயும் எது காமிக்க முடியாது. அதை நிரூபிக்க வேண்டும் என்று பிதாவானுடைய திட்டம். அவன் தூதன் அங்க கல்லை உட்காந்துட்டான், கல்லு மேல உட்காந்துட்டான்.
அதை யாராலும் எடுத்து மறுபடியும் வைக்க முடியுமா? நல்ல சத்தமாக தான் சொல்லுங்களேன். முடியாது. அது மேல உன் மேல வச்சிருக்கிற பாரம், உன் மேல வச்சிருக்கிற வெயிட்டு, உன் மேல வச்சிருக்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் புரட்டி தள்ளி அது மேல தூதனை வைக்க உட்காருவாரு. திருப்பி சாத்தானால எந்த சக்தியாலும் உன் மேல திருப்பி வைக்கவே முடியாது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல உயிர்த்தெழுந்த வல்லமையோட சொல்லுங்க. ஆமா, நல்லா இருக்குது. அப்போ ஆண்டவர் பாருங்க, பயப்படாமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறேன். அப்போ ஆண்டவர் இவ்வளவு தூரம் அவங்களை என்ன செய்றாரு? அவர் உயிரோடு கூட அவர் எழுப்பி அங்கே அவர் என்ன செய்றாரு? அவர் அங்கே வெற்றி சிறக்குகிறார். பாருங்க, எழுந்துட்டார். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடு மகதலேனா மரியாள் கல்லறைக்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருப்பதை பார்த்தாள். அவள் உடனே ஓடி சீமோன் பேதுருவிடம் இயேசுவிற்கு அன்பாயிருந்த சீடனிடம் போய் கத்தரை கல்லிலிருந்து எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றார்கள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீடனும் கல்லறைக்கு போவதற்கு புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். அதற்குள்ளே குனிந்து பார்த்து துணிகள் கிடக்கிறதையும், ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் நுழைந்து துணிகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த துணி மற்ற துணிகளோடு வைக்காமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைக்கப்பட்டிருந்ததையும் பார்த்தார்கள். முதலில் கல்லறை வந்த சீடனும் அப்பொழுது உள்ளே நுழைந்து பார்த்து விசுவாசித்தான். அவர் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியம் அவர்கள் இன்னும் அறியாமல் இருந்தார்கள். பாருங்க, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. துணி, இது ஒரு பாயிண்ட்டு. முதல்ல பார்த்தீங்கன்னா மகதலேனா மரியாள் திறந்துருக்குன்னு பார்த்துட்டு ஓட்டான். யாரோ திருடிட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் சீஷனை சொல்கிறான். அவன் திரும்பி வந்து குனிந்து பார்க்குறான். இயேசு என்ன பாருங்க, நிறைய பேருக்கு எனக்கு புரியல. நேற்று கூட ஒரு அட்வொகேட்டை பேசிட்டு இருந்தேன். இயேசு உயிரோடு எழுந்தாருப்பா அப்படின்னு. அதுக்கு என்ன சாட்சினா? சூழ்நிலை ஆதாரம். ரெண்டு ஆதாரம் இருக்குது. ஒரு விஷயம் நடந்திருக்குதுன்னா நேரில் பார்த்த சூழ்நிலைகள், அந்த ஆதார தன்மைகள் அது வந்து நிரூபிக்கும். நல்லா கவனிங்க, அந்த ஆதார தன்மைகள் வந்து அங்கே நிரூபிக்கும். இங்கே ஏன் அவன் குனிஞ்சு பார்க்குறான்? நல்லா கவனிங்க, இயேசு உயிரோடு எழுந்தாரா இல்லையான்னு குனிஞ்சு பார்க்கறதுன்னா கூர்ந்து பார்க்கறது. ஒரு மனுஷன் இயேசு உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு சொல்லிட்டு கூர்ந்து சற்று கவனித்து ஒரு காரியத்தை பார்த்தானால் நிச்சயமாக விளங்கி கொள்ள முடியும், இயேசு உயிரோடு எழுந்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு உலகத்தில் உற்று பார்க்கறதில்ல, கவனித்து பார்க்கறதில்ல, கருத்தோடு பார்க்கறதில்ல. அந்த அந்த அட்வொகேட் எல்லாத்தையும் சொன்னேன், எல்லா ப்ரூஃபையும் சொன்ன உடனே அவர் ஆச்சரியப்பட்டார். நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, எனக்கு தெரியலையான்றார். தெரிலன்னா நீ கூர்ந்து கவனிக்கல, நல்லா பாரு, குனிஞ்சு பாரு. ஆமென், அல்லேலூயா. இயேசு உயிரோட எழுந்தாரான்னு குனிஞ்சு பார்க்குறான். குனிஞ்சு பார்த்து இயேசு உயிரோட. இன்னொரு பாயிண்ட் சொல்லும்படி விரும்புகிறேன். இந்த துணி ஏன் அங்கே கிடக்குது? தலையில் சுற்றி வச்ச துணி தனியாக இருக்குது, இன்னொரு சுற்றி வச்ச தனி இந்த பக்கம் இருக்குது. அந்த பக்கம் தால் மாட்டில் ஒரு தூதன், தலைமாட்டில் ஒரு தூதன். ஏன் அவங்க நிற்கிறான்? அல்லேலூயா. மறுபடியும் உனக்கு ஃப்ராடு தனம் பண்ணுவானுங்க. துணி எடுத்துன்னு போயிட்டு மொத்தம் இப்போ ஒரு ஆள் 33 கிலோ ஃபெவிகாலை வச்சு தடவி சுத்தனதை ஒரு ஆள் பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியுமா? என்ன சொல்லுங்க, அது கூட சொல்ல மாட்டீங்களா? பிரிக்க முடியாது. பிச்சு சதையோட வந்துடும், எல்லாம் வந்துடும். தலையில் சுத்தத்தை எடுக்க முடியுமா? ஏற்கனவே பிஞ்சு போன சரீரத்தில் எடுக்க முடியுமா? அதை அழகாக சுருட்டி அப்படி எடுத்து வச்சிருக்கிறார். ஆமென். அப்படியே சரீரத்தை உருவிட்டார். ஆமென். பிதாவாகிய தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்த்தெழுந்த அப்படியேற்பட்ட தெய்வீக வல்லமை உள்ள வந்ததுனால எல்லா சரீரமும் சரியானது இல்லாம குழந்தை சரீரம் மாதிரி மாறிடுச்சு. ரொம்ப அற்புதமான சரீரமா மாறிடுச்சு. புத்தம் புதிய சரீரமா மாறினது மாத்திரமல்ல, அந்த துணியிலேருந்து அழகா வெளியில் எடுத்துட்டார். 33 ஃபெவிகால் ஒண்ணுமே பண்ண முடியல, அப்படியே வச்சு தனியா சுருட்டி வச்சுட்டு வெளியில நிறுத்துறாரு. தூதங்க நிற்கிறான். ஏன்னா நிரூபிக்க வேண்டும், இயேசு உயிரோடு எழுந்தார், இயேசு உயிர்த்தெழுந்தார், இயேசு ஜீவனோடு கூட இருக்கிறார் என்பதை உலகத்துக்கு பிரகடனப்படுத்த முடியாய் அதை பார்த்தவன விசுவாசிச்சிட்டான். எப்படிரா இது? இத்தனை கிலோ ஃபெவிகால் போட்டு ஒட்டன துணி தனியா இருக்குது, தனித்தனியா இருக்குது, எப்படி நடக்கும்? எப்படி இது முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. அதுவும் நம்ம என்ன ஒரு சின்ன பாயிண்ட்டை சொல்லி முடிக்க முடியும். இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்ட இடத்தில் வெள்ளை உடை அணிந்தவர்களாய் 2 தூதர்கள் தலைப்பக்கமும் ஒருவன் கால் பத்மான் உட்கார்ந்திருக்கிறதை பார்த்தால் அவர்கள் அவளை பார்த்து, பெண்ணே ஏன் அழுகிறாய் என்றார்கள். அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவர்கள் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள்.
இவைகளை சொல்லி பின்பக்கம் திரும்பி இயேசு நிற்கிறதை பார்த்தாள். ஆனாலும் அவர் இயேசு என்று அறியாமல் இருந்தாள். இயேசு அவளை பார்த்து, பெண்ணே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றான். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இப்படி ஒரு ஆறுதல் படுத்துகிற தேவன் யார் இருப்பா? பெண்ணே என்ன சொல்றாரு? ஏன் அழுகிறாய்? ஏம்மா அழுகிற? அல்லேலூயா. உங்களை பார்த்து கேட்குறாரு ஆண்டவர், ஏன் அழுகிற? அவன் திட்டான், இவன் திட்டான், எதுனாலும் சொல்லுங்க, ஏன் அழுகிறாய்? எவ்வளோ அருமையான கரிசனையோட ஒரு வார்த்தை. யாரை தேடுற அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவர் சொல்கிறா, தோட்டக்காரன் நினைத்த, ஐயா, நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அவரை எனக்கு வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன். இயேசு அவளை பார்த்து, மரியாளே என்றார். நல்லா கவனிங்க, என்ன ஒரு அவளை கண்டுபிடிக்க முடியல, தோட்டக்காரன் நினச்சிட்டா. ஆனால் இயேசு மரியாளேன்னு சொல்லும்போது அவள் திரும்பி பார்த்து ரபூனி என்கிறாள். பாருங்க, இயேசு பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். ஆமென். என் நாடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. இயேசுடைய அந்த சத்தம் அவர்களை அறிந்து கொண்டவர்களுக்கு எளிதாக இருக்குங்க. நான் நிறைய நேரங்களில், ரொம்ப சில நாட்களில் நான் உடைஞ்சு அழுதது உண்டு. எனக்கு வாழ்க்கை அவ்வளோதானான்னு கேட்டது உண்டு. அப்போ அவர் சொல்வார், மகனே, நான் உன்னை கைவிடுவேனோ அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு முறை பேசினார். எனக்கு மனசெல்லாம் அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே, நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க, எனக்கு துக்கெல்லாம் போயிடும். ஏசு சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? எங்கே கேட்டிருந்தா ஏன் இப்படி சோகமாக இருக்கீங்க? ஏசு உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுவாருங்க, மரியாளே. என்ன அருமையான வார்த்தை, அழகாக கூப்பிட்றாரு. ஒரு அப்பாவுடைய குரல், ஒரு அன்பு நேசருடைய குரல், ஒரு நேசருடைய குரல், மரியாளே என்கிறார். இந்த மரியாள் யாருன்னா மகதலேனா மரியாள். இதை குறித்து நிறைய விளக்கங்கள் உண்டு. மகதலேன மரியாளுக்கு 7 பிசாசு பிடிச்சிருந்து தான். அந்த 7 பிசாசை இவர் என்ன செய்கிறாரு, அதை துரத்துக்கிறார். அவருடைய பயங்கர வலி. மகதலேனா மரியாள் ஏன் வந்துச்சுன்னா, மகதலேனான்றது ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கிறான். அந்த மகதலேனா ஊரில் இருந்து வந்ததுனால அவர் பேர் மகதலேனா மரியாள். இவள் சீஷர்களோடு கூட எங்கே போனாலும் இயேசு கூட போனவள். அவள் ஆண்டவருக்காக அவருடைய இன்னும் சில குறிப்புகள் சொல்லுது, தான் சொத்தெல்லாம் ஆண்டவருக்கு வித்துட்டவ. அவ்வளவு அன்பு, அவ்வளவு நேசம் கொண்டவள். பாருங்க, இந்த காலையில் சீஷர் கூட வரல. ஆனால் ஒரு விஷயத்தில் பார்க்கும்பொழுது பெண்கள் ஆண்களை விட அன்பு செலுத்துறதுல பெரிய ஆட்கள். அல்லேலூயா. அவங்களுக்கு நேச்சுராகவே, இயற்கையாகவே அன்பு செலுத்துகிற குணம் அவங்களுக்கு உண்டு. இயேசு பாருங்க, சீஷனை பார்த்து, பேதுருவை பார்த்து கேட்குறாரு, என்னில் அன்பாக இருக்கிறாயா? டவுட்டோட கேட்குறாரு. ஆனால் மரியாளை பார்த்து சொல்கிறாரு, அவர் சொல்கிறார், இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாலே. ஆமென். அது பாவியான ஸ்திரீ அவ. இவள் என்னை மிகவும் அன்பு கூர்ந்தாலே. கேட்கவே இல்லை, சொல்லிட்டா. எவ்வளோ அருமையாக அன்பு கூர்ந்தான். அப்போ பெண்கள் இயற்கையாகவே அன்பு செலுத்தத்தில் அவங்க ஆண்டவர் விசேஷமாய் படைத்திருக்கிறார். காலையிலே வந்துட்டா, அவளை எதுக்கு வந்தாலும் தெரியல, அழுகிறதுக்கு வந்தாளா, எடுத்துக்கிட்டு எல்லாம் தூபம் அந்த வர்க்கங்கள்லாம் எடுத்துக்கிட்டு அவரை அனாயிண்ட் பண்ணணும், அவளை அந்த சென்டெல்லாம் போடணும்னு வந்திருக்கான். அன்போடு நேசத்தோடு கூட வந்திருக்கிறா. முதல் தரிசனமானவர் அந்த மகதலேனா மரியாளுக்கு தான். ஹல்லேலூயா. அதனால் பெண்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். இப்பயாவது சந்தோஷமாக இருக்கீங்களா? பார்க்கலாம். அதனால் உங்களுக்கு தான் அதிகமாக ஆண்டவர் காட்சி கொடுக்குறார். பின்பு தான் ஆண்கள். ஆமென். பெண்கள் தான் ஃபஸ்ட்டு மறுதளிச்சு போனாங்க. ஆனால் ஆமென், பெண்கள் தான் ஃபஸ்ட்டு மறுதளிச்சு போனாங்க. அதே பெண்கள் தான் இப்போ முதல்ல அறிக்கையும் இருறாங்க. ஆமென். அந்த மறுபடியும் பெண்களுக்கு தான் அவர் முதல்ல தரிசனமாகிறாரு. தரிசனமாகும் பொழுது இயேசு அவளை பார்த்து, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவினிடத்தில் திரும்பி போகவில்லை. நீ என் சகோதரிடத்தில் போய், நான் என் உங்களுடைய பிதாவினிடமும் என் தேவனிடமும் உங்களுடைய தேவனிடமும் திரும்பி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல் என்றார். இந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் எனக்கு கொஞ்சம் நெருடலாக இருந்தது. என்னை தொடாத அப்படின்றார். ஹல்லேலூயா. இப்போ நேசம் நிறைந்தவள், அன்பு, இவள் இயேசு மேலே ரொம்ப தீவிர பற்று கொண்டவள். இயேசு எங்கே போனாலும் சீஷர்களோடு கூட போனான். அவருடைய தன்னுடைய சொத்தெல்லாம் ஆண்டவர் கொடுத்தா. இனி கடைசி நேரத்துலையும் அவருடைய அன்பு இரவெல்லாம் தூங்கியிருக்க மாட்டா. விடியற் காலையில் அவள் இயேசுவை தேடிக்கொண்டு வருகிறாள். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி 6 மணிக்கு அங்கே பொழுது விடியாதுங்க. 4 மணிக்கே பொழுது விடிஞ்சிடும். 4 மணிக்கே சூரியன் வந்துடும். அப்படின்னா கிட்டத்தட்ட 3:30 மணிக்கு அவர் வந்திருக்கிறார். 3:30 மணிக்கு அவள் அந்த கல்லறை இடத்துல அவள் வந்திருக்கிறார். இந்த தொடாதே என்கிற வார்த்தை நான் கிரீக் வேர்டில் நான் பார்க்கும்பொழுது அந்த வேர்டு ஹெப்டோமோய் அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லுது.
அந்த வார்த்தை அப்படின்னா தொடாதனா, டச் பண்ணாதான்னு சொல்ல. மறுபடியும் அவள் காலை பிடித்து அழுது அவரை கட்டி தழுவி நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பார்க்குறாரு. அல்லேலூயா. ஏம்மா வேண்டாம். இயேசு அந்த ஒரு பாவியான ஸ்திரீ இயேசு கண்டவுடனே அவன் கால்களுக்கு தண்ணீர் தரல. இவன் கண்ணீரால் கழுவுறா. அவருடைய காலை ஓயாமல் முத்தம் செய்கிறான். இப்போ அவளுக்கு இருந்த ஆதரவு, அவளுக்கு குடும்பம் இல்லை. மகதலேனா மரியாளுக்கு குடும்பம் இல்லை, ஒன்றும் இல்லை, யாருமே இல்லை, தனித்து விடப்பட்டவள். ஏற்கனவே 7 பிசாசு, ஒரு பாவியான ஒரு தவறான வாழ்க்கை வாழ்ந்தவள் என்னும் சில குறிப்புகள் சொல்லப்படுகிறது. அப்போ அவள் அநேக நேசரை பார்த்துருப்பா, அநேக பேரால ஏமாற்றப்பட்டிருப்பா, அநேக பேர்னால பாதிக்கப்பட்டிருப்பா. உள்ளம் உடைஞ்சு போய் இந்த வாழ்க்கையில யாருமே எனக்கு சரியில்லையே, எல்லாம் ஏமாற்றுகளாலே நொறுக்கப்பட்டவள் அவள். 7 பிசாசினாலே வேதனை அனுபவித்தவள். ஆனா கடைசியில ஒரு நேசரை கண்டுகொண்டாள். அது ஒரு அற்புதமான நேசர். அந்த அன்புக்கு எந்த நேசரும் இந்த உலகத்துல கம்பேர் பண்ணவே முடியாது, ஒப்பிடவே முடியாது. அப்பேற்பட்ட அன்புள்ள கொண்ட அவரை பார்க்கும்போது அவருக்கு உலகெல்லாம் உருகிடுச்சு. இப்போ அவர் உயிர் தெழுந்துட்டார்னா அவள் இயேசுவை விடுவாளா? அல்லேலூயா. விழுந்த காலை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அவளை அது கிளிங் அப்படின்ற வேர்டை ரொம்ப நல்லா, அடியர் ஒட்டிக்காதன்றார். ஃபாஸ்ட் அண்ட் ஒன் செல்ஃப், ஆராதிக்கும்படி என்னை ஆரம்பிச்சிடாத. மறுபடியும் நீ ஆரம்பிச்சு கையை காலை பிடிச்சி அழுதினா, என்னை தொட்டு கண்ணீரால சிந்தனா, என்னை கட்டு என் பாதங்களை முத்தம் விடனா, நான் பிதா கிட்ட போகிறதே மறந்துடுவேன்றார். அல்லேலூயா. அப்போ தொடாத, அவர் சொன்ன வார்த்தை அப்படி அர்த்தம். தொடாத வேணாமா, என்னை இது பண்ணாத, இல்லை அது போகிறது ஸ்டாப் ஆடு, எனக்கு பெரிய வேலை இருக்குது, போயிட்டு நான் பிதா கிட்ட போயிட்டு அட்டோன்மெண்ட். ஏன்னா மகா பெரிய பிரதான ஆசாரியன் அந்த ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அவன் உள்ளே போகணும். எதுக்குள்ளே போகணும்? மகாபரிசுத்துக்குள்ள போகணும். அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகும்பொழுது அது பயங்கரமான ஒரு இடம். அந்த இடத்துல போயிட்டு எல்லாருடைய பாவங்களுக்காக அவன் ரத்தத்தை இங்கே கொடுத்த வேண்டும். உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய ரத்தத்தை, மாசில்லாத ரத்தத்தை எடுத்துக்கிட்டு பரலோகத்தினுடைய பிதாவுடைய தேவனுக்கு முன்பாக எடுத்துக்கொண்டு போய் இந்த ரத்தத்தை அங்கே காமிக்கும் பொழுது அந்த பிதாவாகிய தேவன் இந்த உலக முழுவதிலையும் கோபமாயிருக்கிற அக்கிரமம் செஞ்ச அவர்களுடைய பாவத்தை அப்படியே மன்னிக்கும்படி நான் செல்ல வேண்டும், என்னை ஸ்டாப் பண்ணாத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். அவர் என்னமோ தொடாத, நான் அசுத்தமாயிடுவேன், நான் இதாகிடுவேன். நிறைய பேர் அப்படி சொல்றாங்க, அசுத்தமா. அப்படிலாம் அந்த எண்ணத்தில் அவர் சொல்லலை. அவர் அப்படிப்பட்ட தேவனும் கிடையாது. ஆமென். அவரை அட்டோன்மெண்ட் எடுத்துட்டு போகணும். நீ வர்ஷிப் ஆரம்பிச்சிடாத, உன் அன்பு அதிகமாக்கிடாத, கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஓடு, சீஷர்கிட்ட போய் சொல்லு, நீ போயிட்டு வர்றதுக்குள்ள நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு பாருங்க. வேகமா பரலோகத்துக்கு போனவர் திரும்பி வந்துட்டார். வந்து அவளுக்கு முன்பாகவே அவர்களுக்கு காட்சி கொடுத்தார். அப்போ உயிர்த்தெழுந்த ஆண்டவர், அவர் உயிர்த்தெழுந்தது மாத்திரமல்ல, நமக்கும் அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை கொடுத்திருக்கிறார். ஆமென். அதே சாவுக்கு ஏதுவான சரீரங்களை அவர் உயிர்ப்பிக்கிறார். அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை உபத்திரவத்தின் குகையிலிருந்து கொண்டு வருகிறது. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களை அடைக்கப்பட்ட கதவுகளை திறக்கிறது. அதே உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய காயங்களை நீக்கி மாற்றுகிறது. அது வியாதியின் காயங்களாக இருக்கட்டும், மனுஷர்களால் ஏற்படுத்தப்பட்ட மனக்காயங்களாக இருக்கட்டும், உங்களை முழுவதுமாய் மாற்றப்படுகிறது. அது மாத்திரமல்ல, உங்களை பரலோகத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கிறது. ஆமென். அப்போ இந்த உயிர்த்தெழுத நன்னாளில் தேவன் அற்புதமான காரியங்களையும் அதிசயமான காரியங்களையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவன் அற்புதங்களை அவர் விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். புலிப்பேர் 3:10 வாசிக்கும் பொழுது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தை அறிகிறதற்கு அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும் பிடிக்கும் அப்படின்னு போட்டிருக்குது. பாருங்க, இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, எல்லாம் சொல்லுங்க. அப்ப உயிர்த்தெழுதலின் வல்லமையை என்ன செய்யறாரு? அவர் நமக்கும் என்ன செய்யிருக்காரு? கொடுத்திருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை நம்ம சும்மா நம்ம எல்லாம் சோப்லாங்கியா இருக்கிறோம். ஒன்றுமே சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அழுதுட்டு இருக்கிறோம், சின்ன சின்ன போராட்டத்துக்கு பயந்துட்டு இருக்கிறோம், சின்ன சின்ன காரியத்துக்கு அழுதுகிட்டு தோல்வியின் விளிம்பில் இருக்கிறோம், அவமானத்தின் விளிம்பில் இருக்கிறோம், வெறுப்பு ரொம்ப மாதிரி கசப்பான அனுபவத்துக்குள்ளே போயிடுறோம். ஏன் வாழறோம், என்ன வாழறனே தெரியலன்னு கசப்புக்குள்ளே போகிறோம். ஆனால் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, த பவர் ஆஃப் ரிசரக்ஷன், டினாமிஸ்ன்றப்ப
போன்ற கிரேக்க பதர் சொல்லுகிறது. பயங்கர பவர்ஃபுல். அப்படியே உயிர்த்தெழுந்த வல்லமையை அப்படியே உனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்க சாவுக்கு எதுவான சரீரம் அவருடைய மருத்துவத்தில் உங்களை கொடுத்து உங்களை அப்படியே உயிர்ப்பிக்கிறார். உங்களை அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு சபைக்கு அவர் அளித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சபையில தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இருக்கிறது. இந்த சபையில தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமை ஒவ்வொருவரையும் தொடுகிறது. அவர் உயிர்த்தெழுந்த தேவன் இங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறார். நம்ம விசுவாசிகளுக்கு அவர் காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுடைய எல்லா மரண கட்டுகள், எல்லா சூழ்நிலை கட்டுகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி தேவன் உங்களை உயிரோடு கொண்டு வருவது மாத்திரமல்ல, கடைசியில நீங்க மரித்தாலும் இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட நீங்க மரிக்கிறபடினால அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இயேசு எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டாரோ, இயேசு எப்படி உயிர்த்தெழுந்து புதிய சரீரத்தை தரித்து கொண்டாரோ, அதே சரீரத்தை உங்களுக்கு தரிப்பிக்கும்படியாய் தேவன் உதவி செய்கிறார். அல்லேலூயா. இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை பாருங்க. இயேசு உயிர்த்தெழுந்த உடனே பூட்டிய கதவுகளை உள்ள வர்றாரு. ஏங்க கதவு பூட்டு போட்டுச்சு, எப்படிங்க வர முடியும்? ஈஸியா உள்ள இருந்தாரு. ஏன்னா இது உயிர்த்தெழுந்த சரீரம். எப்படிப்பட்ட பூட்டிய கதவுகளையும் நம்மளால போக முடியும். ஆமென். அந்த உயிர்த்தெழுந்தனுடைய பாடி அத மாதிரி எங்க பூட்டப்பட்டிருக்கிற கதவுகளுக்கு மத்தியிலையும் உயிர்த்தெழுந்த வல்லமை ஊடுருவி பாய்ந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதனால எந்த சூழ்நிலையும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள்ளே வரும், உங்களை அது மாற்றும், உங்களுக்கு வேண்டிய கிருபைகளை தரும். இந்த உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொண்ட நீங்கள் எல்லாவற்றிலிருந்து உயிர்ப்பிக்கப்படும்படியாய், மேலே வரும்படியாய், ஜெயத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய், விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாய், சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமென்.